செய்திகள் தொடர்கின்றன. கேரள ஆளுநராக இருந்த பரூக் மரைக்காயர் நேற்று உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார். கேரள மாநில ஆளுநராக மூத்த காங்கிரஸ் தலைவரான MOH பரூக் மரைக்காயர் பதவி வகித்து வந்தார். இந்நிலையில் அவருக்கு திடீர் உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உடல்நலக் குறைவு காரணமாக கடந்த சில மாதங்களாக அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை மேற்கொண்டு வந்த அவர் சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு 9:30 மணியளவில் காலமானார். மறைந்த பரூக் மரைக்காயர் 3 முறை புதுச்சேரி மாநில முதல்வராக பதவி வகித்தவர். மேலும் 3 முறை நாடாளுமன்ற உறுப்பினராகவும் கடந்த 1991-92 ஆண்டில் மத்திய விமான போக்குவரத்து துறை இணை அமைச்சராக பணியாற்றியவர். பிரெஞ்சு ஆதிக்கத்திலிருந்து புதுச்சேரி மாநிலத்தை மீட்கும் போராட்டத்தில் கலந்து கொண்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராகவும் சவுதி அரேபியாவிற்கான இந்திய தூதரக பரூக் மரைக்காயர் பணியாற்றியுள்ளார். அவரது மறைவு தகவல் கேட்டதும் புதுவையில் உள்ள அவரது இல்லத்தில் ஏராளமான மக்கள் கூடியுள்ளனர். பரூக் மரைக்காயர் மறைவு தகவல் தெரியவந்ததும் புதுச்சேரியில் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அவரது இறுதிச் சடங்கு இன்று மாலை நடைபெறுகிறது. கூடங்குளம் அணுமின் நிலைய திட்டத்தை கைவிடக் கோரி 10,000 பேர் கலந்து கொண்ட பேரணி நேற்று நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் உருவாக்கப்பட்டு வரும் அணுமின் நிலைய திட்டத்தை கைவிடக் கோரி அந்த பகுதி மக்கள் பல நாட்களாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த அணுமின் நிலைய திட்டம் செயல்பட தொடங்கினால் தமிழக அரசுக்கு கிடைக்கும் 1000 மெகாவாட் மின்சாரத்தை மத்திய தொகுப்பிலிருந்து வழங்க வேண்டும் என்று கோரி இந்த ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. கூடங்குளம் அருகே உள்ள பெருமணல் மீனவ கிராமத்தில் இருந்து 5 கிலோமீட்டர் தூரமுள்ள செட்டிக்குளம் வரை 10,000 பேர் கலந்து கொண்ட பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. ஏராளமான பெண்கள் கலந்து கொண்ட இந்த பேரணியில் கூடங்குளம் அணு உலைக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டது. மத்திய தொகுப்பிலிருந்து தமிழக அரசு கேட்கின்ற 1000 மெகாவாட் மின்சாரத்தை உடனடியாக வழங்க கோரியும் தமிழக அரசு கேட்கின்ற மாற்று எரிசக்தி திட்டங்களுக்கான நிதியுதவியை மத்திய அரசு உடனே வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துக் கொண்டு பெருமணல் சந்திப்பிலிருந்து செட்டிக்குளம் நோக்கி இந்த மாபெரும் பேரணி நடக்கிறது. காரைக்காலிலிருந்து நாகை மாவட்டம் பொறையாருக்கு கடத்தி வரப்பட்ட ஏராளமான மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. பூம்புகாராய் அடுத்த ராஜபுரம் என்ற இடத்தில் குடியரசு தினத்தை முன்னிட்டு போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த சொகுசு கார் ஒன்றை மடக்கி தீவிரமாக சோதனை மேற்கொள்ளப்பட்டது. காவலர்கள் சோதனையிட தொடங்கியதும் காரில் இருந்தவர்கள் தப்பித்துச் சென்றுள்ளனர். இதையடுத்து சந்தேகத்தின் அடிப்படையில் மேலும் தீவிரமாக நடத்தப்பட்ட சோதனையில் காரில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதுச்சேரி மது பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட காரையும் பறிமுதல் செய்த போலீசார் தப்பியோடிய நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டத்தில் பயிரிடப்பட்டுள்ள கரும்புகளை உரிய நேரத்தில் சர்க்கரை ஆலைகளுக்கு எடுத்துச் செல்லாததால் கரும்புகள் காய்ந்து வீணாகி வருகின்றன. இதனால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். விருதுநகர் மாவட்டத்தில் வத்தி இராயரப்பு, ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம் ஆகிய பகுதிகளில் சுமார் 10,000 ஏக்கர் நிலப்பரப்பில் கரும்பு விவசாயம் நடைபெற்று வருகிறது. இதில் விருதுநகர் அருகே இனாம் ரெட்டியாப்பட்டி, மருவத்தூர், மீசலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மட்டும் சுமார் 4,000 ஏக்கர் கரும்பு விவசாயம் நடைபெற்று வருகிறது. இந்த பகுதியில் உள்ள கரும்பு விவசாயிகள் மதுரை அரசு சர்க்கரை ஆலைகளுக்கு கரும்பை அனுப்பி வருகின்றனர். ஆனால் கரும்பு ஆலை அதிகாரிகள் பல மாதங்களாக கரும்பை கொள்முதல் செய்ய வரவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் பயிரிடப்பட்டுள்ள கரும்புகள் காய்ந்து வீணாகி வருவதால் பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ஓவியப் பள்ளி மாணவ மாணவியர்கள் 210 அடி நீளத்தில் தேசிய கொடியை உருவாக்கி கின்ன சாதனை முயற்சியை மேற்கொண்டனர். உலக அளவில் சாதனையாளர்கள் பட்டியல் குறைவாக இருந்தாலும் சாதிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாகவே உள்ளது. அந்த வகையில் நாகர்கோவிலைச் சேர்ந்த ஓவியப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியர்கள் 10 பேர் 3 மணி நேரத்தில் 210 அடி நீளத்தில் ஒரே துணியில் தேசிய கொடியை வர்ணம் தீட்டி கின்ன சாதனை முயற்சி மேற்கொண்டனர். இதற்கு முன்னதாக குஜராத்தில் 153 அடி நீளத்தில் தேசிய கொடி வர்ணம் தீட்டி கின்ன சாதனை படைக்கப்பட்டது. அதை முறியடிக்கும் வகையில் நாகர்கோவில் மாணவ மாணவியர்கள் இந்த சாதனையை நிகழ்த்தினர். மாணவ மாணவியர்களின் இந்த சாதனையை பொதுமக்கள் பலரும் பாராட்டி தெரிவித்தனர்.
இந்திய ஜப்பான் ஒப்பந்தப்படி சென்னை துறைமுகத்திற்கு வந்த கடலோர ரோந்து கப்பலுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கடற்கொள்ளையர்களின் அச்சுறுத்தல்களை தடுக்க இந்தியா ஜப்பான் இடையிலான கடலோர காவல்படை ஒப்பந்தம் கடந்த 2006ஆம் ஆண்டு கையெழுத்தானது. 2 ஆண்டுக்கு ஒருமுறை ஜப்பானிலிருந்து இந்தியாவுக்கும் இந்தியாவிலிருந்து ஜப்பானுக்கும் இந்த கப்பல் ரோந்து பணியில் ஈடுபடும். இதன்படி ஜப்பானிலிருந்து சென்னை துறைமுகத்திற்கு இன்று வந்த செட்சு என்ற கடலோர காவல்படை ரோந்து கப்பலை கடற்படை அதிகாரிகள் வரவேற்றனர். இந்த கப்பலில் தளபதி உட்பட 44 மாலுமிகள் வந்துள்ளனர். 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு நீதிமன்ற ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் சேலம் நீதிமன்ற வளாகத்தின் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு நீதிமன்ற ஊழியர்கள் சங்கத்தின் சேலம் மாவட்ட தலைவர் இமயவர்மன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெண் ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழகம் முழுவதும் நீதிமன்றங்களில் காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்றும், நீதிமன்ற மேலாளர் என்ற புதிய பணியிட உத்தரவை திரும்பப் பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. தங்களது கோரிக்கைகளை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்றாவிட்டால் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபடப் போவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்த கட்ட போராட்டம் கிட்டத்தட்ட உண்ணாவிரதமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரியலூர் அருகே வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த நபரை தாக்கி நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்துச் சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். அரியலூர் அருகே உள்ள வாரணவாசி கிராமத்தைச் சேர்ந்தவர் கொளஞ்சி. இவரது வீட்டில் புகுந்த மர்ம நபர்கள் சிலர் அங்கு தூங்கிக் கொண்டிருந்த கொளஞ்சியின் மனைவி மற்றும் மகள் ஆகியோரை மிரட்டியுள்ளனர். இதையடுத்து 7 பவுன் தங்க நகைகள் மற்றும் 25,000 ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்துச் செல்லும்போது வெளியே தூங்கிக் கொண்டிருந்த கொளஞ்சியை உருட்டுக்கட்டையால் தாக்கிவிட்டு தப்பியோடிவிட்டனர். இந்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். நானும் எங்கள் அம்மாவும் உள்ளே படுத்திருந்தோம். எங்கள் அப்பா மட்டும் வெளில படுத்திருந்தாரு. 2 திருடங்க மட்டும் எங்கள் அம்மாவை தாக்கியிருக்காங்க. ஒருத்தர் வெளியில் எங்கள் அப்பாவை தாக்கியிருக்காங்க. அம்மா சத்தம் போடாத முடியாதபடி அவங்களோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிருக்காங்க. வீட்டில் இருந்த பொருள், பணம், அப்புறம் அம்மாவோட தாலி செயின் 2ஐயும் எடுத்துட்டு பின்வாசல் வழியாக ஓடிட்டாங்க. 63வது குடியரசு தினத்தை முன்னிட்டு சென்னை திருவிக நகரை ஒட்டிய பகுதியில் ஓட்டேரி மங்களபுரத்தில் சுதந்திர போராட்ட தியாகிகள் சுமார் 63 பேருக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் 1000 ரூபாய் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் காங்கிரஸ் பிரமுகர்கள், நிர்வாகிகள் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு வேட்டி, சேலை போன்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. வெள்ளத்தில் மூழ்கிய டெக்சாஸ் நகரம், தொடர் மழையால் மக்கள் அவதி. விவரம் இடைவேளைக்கு பிறகு.